மாமா மாமா பழம் வாங்கி தாங்க மாமா, பழம் வாங்கி தாங்க மாமா. சரி பாப்பா, வேண்டி தரேன். அண்ணாச்சி 2 பழம் கொடுங்க அண்ணாச்சி, புள்ள அழுதுகிட்டே இருக்கு. என்ன பழம் வேணும்? 2 வாழைப்பழம் கொடுங்க அண்ணாச்சி. எவ்வளோ அண்ணாச்சி? 100. இந்தாங்க, வா. அப்பா அப்பா ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்ட காசு தாங்கப்பா. இப்போ என்ன 100 ரூபா தான் இருக்குது. நாளைக்கு பழம் வாங்க வேணும். இப்போ சாதத்தை விற்றா தான் பைசா கிடைக்கும். ஐயோ, இப்போ நான் என்ன பண்ணுறது? ஐயோ, வயசானவராக கடந்து உறங்கிட பாப்பாட்டாமா. சாவேண்டிய காலத்துல நானே எழுந்தாச்சு. காலம் போற காலத்துல இந்த கிழவி சாவேன் செய்யாது போட்டு உயிர் எடுக்குது. ஆண்டவரே, நான் என்ன செய்ய? பூர போனை மாட்டிட்டு காலையில 10 மணி வரை கடந்து உறங்குது. ஒன்னால நான் அனுப்புவாங்க இல்ல. எடுக்கல எடுக்கல எடுக்கல. எவ்வளோ நாளாக காய்ச்சல் இருக்கு? 3 நாளாக காய்ச்சல் இருக்கு. கொஞ்சம் மூச்சை இழுத்து விடுங்க. ஒரு பிரச்சனையும் இல்லை. 2 நாளைக்கு டேப்லெட் எழுதி தாரேன். குறையலைன்னா 2 நாள் கழிச்சு திருப்பி வாங்க. சரிங்க. நர்ஸ், இந்த டேப்லெட் எல்லாம் எடுத்து கொடுத்துருங்க. சரிங்க டாக்டர். தேங்க்யூ டாக்டர். ஐயோ பேராண்டி, எழுப்பு பேராண்டி. டாக்டர் வராங்க, எல்லாரும் கொஞ்சம் வெளியில இருங்க. கொஞ்ச நேரம் எல்லாரும் வெளியே இருங்க. நர்ஸ், இந்த பேஷண்ட் ரொம்ப கிரிட்டிக்கல் கண்டிஷனில் இருக்காங்க. நான் டாக்டருக்கு ஃபோன் பண்ணி கூப்பிடுறேன். ஹலோ டாக்டர், இந்த பேஷண்ட் இங்கே கொஞ்சம் சீரியஸாக இருக்காங்க. வந்துருங்க டாக்டர். ஆமாம், கொரோனா பாசிட்டிவ் போல். ஓகே டாக்டர். என்னாச்சு? பேஷண்ட் வரும்போதே மயங்கி தான் வந்தாங்க. கொரோனா பாசிட்டிவ் போல் இருக்கு. பேஷண்ட் இருக்காங்க, ஃபேமிலிக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே டாக்டர். அப்பாடா, ஒரு வழியா போலீஸ் எல்லாம் போயாச்சு. மாஸ்க் போட்டு போட்டு அழுத்து போச்சு. இன்னைக்காவது மாஸ்கை கலத்துவோம்.